ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 24ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஆர்ச்சரை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம குயான இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. அவங்களும் அடுத்த ஜென்மத்தில் நம்ம கண்டிப்பாக திரும்ப சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப அவங்க நேராக நம்ம ஹீரோனை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஜூனியர் ஆர்ச்சரும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திட்டு அப்படியே வீட்டை உடைச்சிட்டு மேல வந்து பறந்துட்டு இருக்காரு. அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. அவங்க கண்ணிருந்து அப்படியே கண்ணீரா வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ்வென்ஸோட கண்ணீர் அவங்களோட நெருப்பை அப்படியே அணைக்க ஆரம்பிக்க அவங்களும் டக்குன்னு நம்ம ஹீரோனோட வாய்க்குள்ள போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆர்ச்சர் அன்னைக்கு அவரு சாக இருந்தப்ப அவங்களோட கண்ணீர் துளியால அவரை காப்பாத்தினது நினைச்சு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க ஊசியால எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு மொத்தமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் அவங்கள உளுந்து வணங்கிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்பதான் உயிரே வருது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க முழுங்கின நம்ம ரோஸ்வென்ஸும் திரும்ப அப்படியே வெளியே வந்துட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயினும் திரும்ப அப்படியே அந்த மேகமூட்டத்துக்குள்ளேயே போய் அங்கிருந்து காணாம போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூனியர் ஆர்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. ஆனும் உனக்கு விஷயம் தெரியுமா, என்கிட்ட இப்ப 2 ரக்கு இருக்கு. தெரியும் நெருப்பு ரக்க தானே, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்ததுல இருந்து நீ அதை தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையா தான் சொல்றேன், நான் அப்படியே காத்துல பறந்தேன். இப்படி சொன்னா யார் நம்புவா? நடந்த கலவரத்துல அவங்களும் அவரை சரியா பார்க்கல போல. அட போட ஏதாவது காமெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அப்படி அங்கிருந்து கிளம்ப. நீங்களாவது நான் சொல்றது நம்புங்க. நம்பிட்டோம். அவரும் அதை திரும்ப பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் நம்ம ஹீரோயினை கவனிச்சிட்டு இருக்க. அவங்க ஹாட் பாட்ல டீ கேக்குறாங்க. நீ சாப்பிட்டதெல்லாம் உனக்கு பத்தலையா நம்மால் கேக்குறாரு. ரோஸ்வென்ஸோட நெருப்பு எனக்கு சரியா செரிமானம் ஆகல. அவ எனக்குள்ள போனது என்ன சரி பண்றதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. நம்மளும் நீ நெருப்பு உறிஞ்சப்ப நான் எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா. நெருப்போட சேர்த்து இங்கிருந்த ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் கடையும் நீ சேர்த்து சாப்பிட்டுட்ட. நீ திரும்ப வர வரைக்கும் நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட லைஃப் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதா சொன்னா. ரோஸ்வென்ஸோட ருசி எப்படி இருக்குன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா கடைசியில தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்றாங்க. நம்மளும் ஆமா நம்ம கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஆர்ச்சரும் அந்த ரோஸ்வென்ஸ் எக்க அப்பதானே முதல் வாட்டி சாப்பிட்டாரு. அப்புறம் அப்படியே அவரோட உடம்பு எரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அப்பதான் அது அவங்களோட வேலைதான் சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்படி பண்ணாதானே அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு சில கசமுசாக்கெல்லாம் நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து காணாம போனப்ப ரோஸ்வென்ஸ் கிட்ட மொத்தம் 5 முட்டை இருந்துச்சு. அதுல 4 மட்டும்தான் அந்த ஊர்க்காரங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்ப மீதி 1 என்னாச்சு? பக்கத்துல இருந்த ஒரு ஊரை சேர்ந்தவங்க அந்த முட்டையை அவங்க ஃபார்ம்ல வச்சு வளர்த்துருக்காங்க. கிளானே தன்னோட அழிய போகுதுன்னு குயா நினைச்சிட்டு இருந்தா. ஆனா விதி அதை ஒரே செகண்ட்ல எப்படி மாத்திருச்சு பாத்தியா? அப்படி இருக்கும் போது அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலான்னு அவங்க கேட்க பேசிட்டு இருக்கும் போதே செம டயர்டாயி அவங்களும் தூங்க ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அன்னைக்கு நீ அந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளேம சாப்பிட்டப்ப என்ன பார்த்து நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்டுட்டு அவங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட சட்டையை வர அவங்க அப்படியே பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பா உன்னை விட்டு போய் தான் ஆகணும். நான் இல்லாதப்ப உன்னை யாரு இப்பெல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லி அவரும் அப்படியே ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படி நம்ம ஆர்ச்சரோட ஜூனியர் ஆள் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சீனியர் அவர் கையில ஒரு வித்தியாசமான பறவை இருக்கதையும் அவர் இப்பதான் பாக்குறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வாயிலிருந்து குயான் வெளியே வந்ததும் அவருக்கு அப்படியே ஞாபகம் வர இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்தப்போதான் நான் இந்த பறவையை கண்டுபிடிச்சேன். இது ரொம்பவே ரேரான ஒண்ணு. 16 வருஷத்துக்கு ஒரு தடவை இது முட்டை போடும். அப்புறம் இதோட 50வது வயசுல இது திரும்ப தன்னை தானே அழிச்சுக்கிட்டு மறுபிரிவு எடுக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண வாட்டர் இதுக்கு ஒத்துக்காது, போய் ஸ்ப்ரிங் வாட்டர் கொண்டு வான்னு சொல்ல நம்ம ஜூனியரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆளும் அந்த கூண்டை கையில வச்சுக்கிட்டு குயான்னு திரும்ப நீ என்கிட்டயே வந்துட்டியா, நீ திரும்ப என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தடுமாறி ஊசியாக்கு வந்ததுதான் காட்டுறாங்க. நீ டாங்ஸியாங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டோட்டோயோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து போர்ட்டல ஓபன் பண்ணு. ஆளும் ரெஸ்டாரண்ட் வாசல்ல அப்படியே மயங்கி விழுறாரு. நம்ம ஹீரோயினும் அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே டக்குன்னு அவரு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அவரை சுத்தி நிறைய பீஸ்டோட சோல்ஸ் அப்படியே சுத்திட்டு இருக்கு. செங்குவிங் எப்ப போர்ட்டல் ஓபன் பண்ணுவீங்க? எப்ப எங்களை இந்த இடத்தை விட்டு காப்பாத்த போறீங்க? தயவு செஞ்சு போர்ட்டல சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சுத்தி அப்படியே கத்திட்டு இருக்கு. நம்மளும் அதை தாங்க முடியாம தலையை பிடிச்சிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாரு. முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின்குள்ள இருந்த அந்த டிராகன் பிளட் இப்ப அவரு கையில இருக்கு. நம்ம ஹீரோயின் இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் அப்படியே கதற மாதிரி காமிச்சதோட அவரு உண்மையிலே இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அவரோட அந்த பிரெஸ்ட்ல இருந்தும் அப்படியே பவர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. அவரும் அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ண பைசி திரும்ப அவரு முன்னாடி வந்துடுறோம். மாஸ்டர்னு சொல்லிட்டு ஆளு அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்க இப்ப உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நீங்க தான் அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து
உயிரையை காப்பாத்துனீங்க, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஏன்னு தெரியல, டைன்சியாங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. வயசையும் நான் தான் என் பவுல்ஸ் மூலியமா உன் மெமரிஸை சீல் பண்ணேன்னு சொல்றான். டோட்டை 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு பீஸ்ட். ஒருவேளை நீ எனக்காக வேலை பார்த்தினா அவ கண்டிப்பா அதை எப்போ கண்டுபிடிச்சிருப்பா. அப்பதான் அவரு நெஞ்சில் இருந்த ஒரு வித்தியாசமான மார்க்கும் அவன் கண்ணில் படுது. நீ உன் சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியா? முட்டாள். ஒரு ஹியூமன் அவங்க சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணா இந்த மார்க் அழியும் போது அவங்களும் ஒரேடியா இறந்துருவாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை காயப்படுத்தின சோலுக் இப்ப அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவளும் உன்னை முழுசா நம்புறா. இருந்தும் நீ எதுக்காக இன்னும் அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணாம இருக்க? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணா ஜூ இறந்துருவாங்க. அப்ப நான் உன்னை இங்க அனுப்புனதுக்கான காரணத்தை நீ மறந்துட்டியா? சின்ன வயசுல இருந்தே உன்னால பீஸ்ட் பேசுறதை கேட்க முடியல. அதுங்கெல்லாம் மோட்டல் வேலை மாட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுமா நீ இப்படி பண்றேன்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் முயற்சி பண்றேன். ஆனா ஒரு அப்பாவி உயிர் என்னால போகுது, என்னால ஏத்துக்க முடியாது. எனது அந்த டோட்டை அப்பாவியா? பீஸ்ட் இனத்துல பிறந்துட்டு ஹியூமன்ஸ்க்காக அவ எங்களை எதிர்த்தா. லோட்டஸ்க்காக சப்போர்ட் பண்ணதுனாலதான் அன்னைக்கு அவனால அந்த போர்ட்டலை சீல் பண்ண முடிஞ்சிச்சு. பீஸ்ட் வேலை சேர்ந்த மொத்த பேரும் மோட்டல் வேலை மாட்டிக்கிட்டு ஹியூமன்ஸால எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியுங்களான்னு அவர் கேட்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது. ஆனா நம்ம ஹீரோ எந்த நிலைமையிலயும் நம்ம ஹீரோயினை விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. நீ அவளை அந்த அளவுக்கு நம்புறீல. அவ இன்னும் சில நாள்ல உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அப்ப அவ யாருங்கிறத நீ புரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கிருந்து காணாம போக. இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம பிரின்சஸோட கல்வெட்டு முன்னாடி நின்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. நீ என் மேல காட்டின அன்புக்கு நான் என்ன பண்ணாலும் அது ஈடாகாது, என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லி அவரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் ராயல் டிகிரி வரதா சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவர் தம்பி அவர் ஆளுங்களோட இப்ப அப்படியே அங்க வந்துட்டு இருக்காரு. நம்ம பிரின்ஸும் அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ண ரெடியாக அவர் தம்பியும் ஊசியாவை பிரின்ஸ்லியாங் பாதுகாக்க தவறிட்டாரு. அவரோட பதவியை இப்பவே பறிக்கிறார். அடுத்த 1 மாசத்துக்குள்ள டோட்டை பீஸ்ட் அவரு பிடிச்சாகணும். ஆளோ வர வழி இல்லாம அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணிக்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தம்பி அவரை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அப்படியே பாசத்தெல்லாம் பரிமாறிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்னா உட்காந்துட்டு இருக்கு. நம்ம டேங்கும் இப்ப அந்த இடத்துக்கு வரோம். உங்களை பத்தி பிரின்ஸ் நிறையவே சொல்லியிருக்காரு. பல முக்கியமான விஷயங்கள்ல நீங்க அவருக்கு உதவியா இருந்திருக்கீங்களா? ஆள் நான் உங்களுக்கும் சர்வ் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் டோட்டை பீஸ்ட்னு ஊருக்குள்ள ஒரு ரூமர் இருக்குங்கிற விஷயத்தையும் இப்ப அவர்கிட்ட சொல்றாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு காயத்தால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பவும் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல் தான். நம்மளால அவங்கள சாதாரணமான அவங்கள பிடிச்சிட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலான்னு அவன் கேட்க, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை டோட்டை யாங்சங்குங்கிற கடல் ராஜ்யத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வருது வழக்கமான ஒண்ணு. அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். நம்ம பிரின்ஸுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆள் அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போக, பிரின்ஸ் என்ன இருந்தாலும் அவ ஒரு பீஸ்ட், அவளை நம்புறது நம்மளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. அவரோட தம்பியும் இந்த டோட்டையை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்பாக்கு மேல முழு நம்பிக்கை வந்துடும் சொல்றான். நம்ம பிரின்ஸும் மனசு மாறிட்டாரு போல. பிளான் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம சர்வன்ட் வந்து அவங்களை எழுப்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. அவங்களும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. என்ன விஷயம் அவங்க கேட்க, நம்ம ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ரெஸ்டாரண்ட்டை இப்படி மூடிய வச்சிருக்கிறது? பேசாம பிரின்ஸ் கிட்ட சொல்லி நம்ம ரெஸ்டாரண்டோட சீலை ரிமூவ் பண்ண சொல்லல. நான் இதுக்காக சம்மந்தம் இல்லாம அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். அவனே பிரின்சஸ் இறந்த சோகத்துல இருப்பான். இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்டாரண்ட் மூடியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட நம்ம ஹீரோ, நீ பிரின்ஸ் மிஸ் பண்ணா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானு சொல்றாரு. நான் உன்னை மிஸ் பண்றேன்னு உனக்கு யார் சொன்னா? இப்ப அப்படியே நம்ம அசிஸ்டன்ட் ஆள் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராரு. அவரோட ஆளுங்க சீலையும் ரிமூவ் பண்ண அவரும் நேரா அப்படியே உள்ள போறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா சீலை ரிமூவ் பண்ணிட்டீங்களா, அங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாமா? ஆனா அசிஸ்டன்ட் இல்லன்னு சொல்றாரு. பிரின்ஸ் இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு. நம்ம சர்வன்ட்டும் எது தேவையோ அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு அதை அப்படியே வாங்கிக்க. நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் ஏன் வரலன்னு கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சரி அவனை அங்கே இருக்க சொல்லு, நானே ஒரு ட்ரிப் போலான் இருக்கா, போயிட்டு வந்துட்டு நான் அவனை வந்து மீட் பண்றேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆனா அவரு கொடுத்த சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வராங்க. சிங்குவிங், உனக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து போர் அடிக்குதா? நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? நம்மளால அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு. பரவாயில்லவா, நம்ம சும்மா சோயங் பாஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். மேப்ளின் லீஃப்லாம் இப்ப ரெட் கலர்ல மாறிட்டு இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அவருக்கும் அப்பதான் பைசி சொன்ன விஷயம் அப்படியே ஞாபகம் வருது. அவ சீக்கிரமாவே உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அதுக்கப்புறம் அவ உண்மையான முகத்தை நீ பாப்ப. நம்ம ஹீரோயினா அவரு விடுற மாதிரி தெரியல. அவர் அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு அவங்க அப்படியே கிளம்ப. இந்த பக்கம் நம்ம அசிஸ்டண்டும் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போக போறாங்கிற விஷயத்த நம்ம பிரின்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. ஆனா எங்க என்னங்கிறத பத்தி அவருக்கும் எதுவுமே தெரியல. அவங்க கண்டிப்பா யூச்சங்க்கு தான் போகணும். ஆனா அந்த இடம் எங்க இருக்குங்கிறத பத்தி நம்ம கிட்ட எந்த ஒரு தகவலுமே இல்லையே. நம்ம பிரின்ஸும்
இருந்தாலும் யூஜங் போகணும்னா அதுக்கான ஒரே வழி சோயாங் பாஸ் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே அந்த பக்கம் ஊரை சுத்திட்டு போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க. அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம டான் இப்ப அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே நமக்கு காட்டுறாங்க. இதான் சோயாங் பாஸ். அங்க இருக்கிற மரத்தோட இலைனா ரொம்பவே அழகாவும் ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நம்ம திரும்ப போலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் நம்ம இந்த மாதிரி வெளியே வரதே எப்பயாவதுதான், நீ என்னன்னா அதுக்குள்ள திரும்ப போகணும்னு சொல்ற. அவரை கூட்டிட்டு அவங்க அப்படியே வேற ஒரு இடத்துக்கு இப்ப போறாங்க. பார்க்கவே ரொம்ப இருட்டாவும் பனிமூட்டமாவும் இருக்கு. நம்ம ஹீரோ பின்னாடி யாரும் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க யாரையும் காணும். இந்த மாதிரி இடத்துல இப்படி தோன்றதெல்லாம் சாதாரணம் தான், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் அப்படியே கூட்டிட்டு போக அங்க அவங்கள சுத்தி நிறைய கதவுலாம் இப்ப இருக்கு. அவங்களும் ஒன்னொன்னத்தோட பெரிய அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல சில கதவு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை ஓபன் பண்ண உள்ள இருந்து ஒரு நண்டு கை வந்து அவங்க அப்படியே அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக அதை ஓபன் பண்ண, யாச்சும் போகணும்னா இதுல இருக்கிற சரியான கதவை நம்ம திறந்து ஆகணும். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ இது ரொம்பவே ஆபத்தான இடமா இருக்கு, நம்ம திரும்ப போயிடலாம். ஆனா நம்ம ஹீரோயின் போறதா தான் நீ மட்டும் போன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் கத்திய கையில எடுத்துடுறாரு. பார்த்தா வருது நம்ம பிரின்ஸும் அவரோட தம்பையும். நம்ம ஹீரோயினும் குசி ஆயிட்டு, பிரின்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? ஆளும் சோயாங் ஃபாரஸ்ட்ல இப்ப சின்னதை நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதை பார்க்கலான்னு தான் வந்தோம். பார்த்தா நீங்க இங்க இருந்தீங்க. நம்ம ஹீரோயினும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் யாங்சங்ல ருசியான சாப்பாடு சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கேன், நீங்களும் எங்க கூட வாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பையனை பத்தி அவங்க கேக்குறாங்க. இது என்னோட தம்பி தான், அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் ஒரு கார்டு மாதிரி கெட்ட போட்டு கூட்டு வந்திருக்கேன். அவங்களும் லைட்டா ஒரு ஸ்மைல போட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி நெருப்பு உருவாக்க சொல்றாங்க. நம்மளும் அதே மாதிரியே பண்றாரு. அவங்களும் அதை யூஸ் பண்ணி மொத்த கதவையும் அப்படியே எரிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அந்த இடத்தை தாண்டி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த வீடியோவோ முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.